பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கி தேவ ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி தேவராஜ்யம் யாருக்கு யார் சொல்லப்படுற வார்த்தைனா, இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு அவரை தேடி வந்தவர்களுக்கு சொல்லுகிறார். தேடி வந்தவர்கள் என்னால் அவரோட பிள்ளைகள் அவர் வேணான்றவர்கள், அவரை பார்க்க வந்தவர்கள், அவரோட வார்த்தை கேட்க வந்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணோம்? தேடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். எதுக்கு அப்படி தேட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் அந்த உலகத்துள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். எப்படிங்க தேடணும் தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லுகிறார். அதுக்கு தான் முதலாவது ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு ஒரு வெளிநாடுக்கு போவாங்களாம். மோகன் சி ஐயா சொல்லியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அப்போ வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவும் தீர்க்கதரிசி, அவரும் நிறைய டைம் அவரோட ஸ்பெண்ட் போகும்பொழுது ரூமை விட்டு வெளியே வர மாட்டாராம். யார்? வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அந்த ரூம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். சுற்றி பார்க்கணும், ஏதாவது வாங்கணும், மற்றவங்களுக்காவது வாங்கி கொடுக்கலான்ற ஒரு இதுவே இருக்காது அவர்கிட்ட. அந்த வேலை என்ன? தரிசனத்தை குறித்து சொல்லணும், தேவ ரகசியத்தை குறித்து சொல்லணும், மற்றவர்களை விழிப்புணர்வில் உண்டு பண்ணணும், அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதில் ரொம்ப 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 கவனமாக இருப்பாராம் இந்த வின்சென்ட் செல்வகுமார் ஐயா. இதை சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அதில் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம இருந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இருந்திருக்கலாம். நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் நான் கிடையாது. அப்போது அந்த மாதிரி ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடணுன்றார் ஆண்டவர். முதலாவது தேட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்போது உங்களுக்கு ஆகாரமா, வஸ்திரமா, வசதியாக சொல்கிறாரு. வின்சென்ட் செல்வகுமார் ஐயா சொல்கிறாரு, ஒரு டைம் சாட்சி கேட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுடுவான்னு சொல்கிறீங்க. சபை வச்சுருந்துருக்காரு, சொத்து இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் ஒன்று கூட நீ உன்னோட பேரில் என்ன பண்ணக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட்டு கூட இருக்கக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர் அழைக்கும் போது. ஏன்னா என்னோட மகிமை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவரோட கர்த்தருடைய நோக்கமாக இருந்தது. சரின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாராம், எல்லாத்தையும் சபைகளெல்லாம் நல்லா பார்க்குறவங்க கிட்ட கொடுத்துட்டு, சொத்தெல்லாம் அவங்க அம்மா வீட்லேயே கொடுத்துட்டு, வெறும் கையோடு அப்போ கேட்டாரா, நான் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு யார் போடுவா, அதுக்கப்புறம் நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ சொன்னாராம், அந்த கடலில் இருக்கிற ஒரு மீன் ஒன்று இருக்குமா, அந்த மீன் பேர் இன்னும் மீன் பேர் மறந்துட்டேன். அந்த மீன் குட்டி நிறைய பால் குடிக்குமா, எத்தனையோ லிட்டர் குடிக்குமா அந்த பால். அந்த மீன் தாய் மீன் கிட்ட இருந்து நிறைய பால் குடிக்குமா, எவ்வளோ லிட்டர். அப்போது அந்த மீனுக்கு பால் குடிக்க வச்ச எனக்கு உத்துணூண்டு வயிறுக்கு ஒரு ஜான் வயிற்றுக்கு நான் சோறு தர மாட்டானான்னு சொன்னார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, ஃபாஸ்டிங் இருக்கும்போது இருப்பேன், மற்ற நேரத்தில் எனக்கு என்ன தேவை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆகாரமும் கொடுத்துருவார். அதே போல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகிறதுக்கு ட்ராவலுக்கு யார் வர சொல்கிறாங்களோ அவங்களே ஃப்ளைட் புக் பண்ணுவாங்களாம், காரு அனுப்புவாங்களாம், அவங்களே எல்லாமே என்ன பண்ணுவாங்களா, அரேஞ்ச் பண்ணுவாங்களா, தங்கரும் சொல்கிறாரு. எனக்கு அது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனா, அது அவரால் முடியும், அது மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள் அவரோட ட்ராவல் எப்படி இருக்குது பாருங்கள். அவரை நோக்கி, அவரே மட்டும் நோக்கி. நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்ம எங்கன்னா ஒரு பீச்சுக்கு போகிறோம், சந்தைக்கு போகிறோம், அப்புறம் எங்கெங்கேயோ போகிறோம். முதலாவது நம்ம என்ன பண்ணுது, கண் காய்கறியை பார்க்குது. நான் ரொம்ப சந்தைக்குள்ளே போகவே மாட்டேன். ஏன்னு கேட்டால், ஏதோ கம்மி ரேட்டுன்னு சொன்னால் டக்குன்னு கண்ணை பார்க்கும். நிறைய கொட்டி வச்சுருக்காங்களே, போயிட்டு நம்ம கொடுத்துறதுக்குள்ளே காலியிடுமோ அப்படின்னு ஒரு மனசு என்ன பண்ணுவோம் நினைக்கும்.
இப்படிலாம் நம்மளோட இருதயம் என்ன பண்ணுதுன்னா, அந்த உலகத்தை பார்க்கிற கண்களாக தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், "நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கப்பா. அப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்." நமக்குன்னு வச்சிருக்கிறது ஆண்டவர் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்? கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக அவருக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம எத்தனை விஷயம் நம்ம முதலாவது அவர் வைக்கிறோம். இப்போ நிறைய டூர் போகிறோம், நிறைய காரியங்கள் எப்படி சொல்கிறோம், வெளியே போகிறோம், ஊழியம் செய்கிறோம். கிராமங்களில் போகும்பொழுது பூக்களை பார்க்கும் பொழுது, கீரையை பார்க்கும் பொழுது, காய்களை பார்க்கும் பொழுது, அங்கே விற்கிற பழங்களை பார்க்கும் பொழுது, கிராமத்தில் சொல்கிறேன், அங்கே ஃப்ரெஷ்ஷாக விற்கிற காய்கறிகளை பார்க்கும் பொழுதே கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க, காலியாயிடுமோ அப்படிலாம் தோணும் நமக்குள்ளே. ஆனால் நம்ம போன வேலை என்ன? ஒரு குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சின்ன இலை கூட பறிக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கீரையோட ஒரு பூ, ஒரு 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 செடியில் இருக்கிற பூ கூட பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட காமெடி என்ன தெரியுங்களா? ஊழியெல்லாம் முடிச்சுட்டு காசு கொடுத்து கீரை வாங்குகிறோம் நாங்கள் ஒரு வாட்டி. அதை கூட ஏன் வாங்குறீங்க அப்படின்றாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. சில குரூப் அப்படி இருக்காங்க. பிரியமானவர்களே, அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்களா, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சாட்சிகள். அப்போ நம்ம வாங்க முடியாதது நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அது கிடைக்கும். நமக்கு அதுக்கு கிடைக்கும், கொண்டு வருவார். யார் மூலியமாவது நமக்கு கொடுக்க உதவி செய்வார். ஆமாம், ஒரு அம்மாக்கிட்ட கூட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், தரவே இல்லை. அப்போது திடீர்னு என் கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே என்னன்னு பார்த்தாக்கா, நான் கேட்டது அந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காயும் எனக்கு என்ன பண்ணார், எதிர் வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அவரை நம்ம தேடும் பொழுது இது அற்ப பொருள் சிஸ்டர் நீங்கள் நினைக்கலாம். நோ நோ நோ, நான் கேட்டது, நான் நினச்சது, அது எனக்கு வீட்டு கதவை தட்டி கொடுக்குறாங்க பாரு, அது தேவ மகிமை, அவர் அனுப்புனது. இது நிறைய இருக்குது, டைம் இல்லை. ஓகே, அப்போது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. என்ன உடுத்தி இருந்தது? சாலமோனே உடுத்தலையாமே, அப்படின்னா என்னான்னு பார்த்தா, உடுத்திருந்ததில்லை. சோத்திரம், உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்வளவு உடுத்திருந்தால் உங்களுக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு நான் இப்போ படிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை பயங்கரமாக டச் பண்ணிச்சு. ஏன்னு கேட்டால், நம்ம ஒரு சாரீ வாங்கினாலோ இல்லை ப்ளவுஸ் வாங்கினாலோ இல்லை எது வாங்கினாலோ அதை நெய்யப்பட்டு சாயம் துவைச்சி அதை கலர்ஃபுல் பண்ணி அதை குவாலிட்டி பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பச்சை செடியில் கலராக பூக்கள் ஒரே டிசைனில் 3-4 கலர்ஸ் வருது. ஒரே டிசைனில் சங்குப்பூவே 3 கலர் இருக்குது. ரோஜாப்பூ கலராக. அப்போது அதுக்கு கலர் போட்டது யாருங்க? நான் ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. அப்போது அவர் சொல்கிறாரு, சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையின் அவைகளின் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை. பெரிய ராஜாக்களே உடுத்தலை, பெரிய ராஜாக்கள், அவன் அறிவில் சிறந்தவன், அவன் கூட உடுத்தலை. ஆனால் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்வளவு அதிகமாக உடுத்திருவித்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயமல்ல. அப்போ அவன் தேவனுக்கு முதலிடமாக வைத்தான். அவன் எல்லாத்தையும் அனுபவித்தான், எல்லா மார்க்கும். நானும் ஒன்றுமே என்னால் சந்தோஷப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறேன். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு செய்ய மாட்டானா? உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ எல்லா காரியத்தையும் அவர் தேடும்போது நமக்கு செய்வார். பாருங்கள், வின்சென்ட் செல்வகுமார் ஐயா வேலைக்கு போகல, சம்பாத்தியம் இல்லை, எந்த வருமானம் இதுவும் இல்லை, எப்படி சொல்கிறது, வட்டி வந்துன்னு இருக்குது, எந்த ஒரு இன்கமிங்கும் கிடையாது. யாரோ கொடுக்குறத அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ட்ராவல் போயிட்டே இருக்குது. அப்போது அவருக்கு செய்கிறவர், நம்ம வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்க, நம்ம எப்படி சொல்கிறோம், கொடுக்குறாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம். அவருக்கே செய்யும்போது நமக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர்?
நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர். நமக்கு கவலை, ஏகப்பட்ட கவலை. அந்த கவலையே நம்மளை வாழ்க்கையில் முன்னுக்கு வர விடாமல், எழுந்திருக்க விடாமல் நம்ம மனசு டிப்ரெஷனில் போயிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, பாருங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்களா, நாடி தேடுகிறாங்க. எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எங்கே போனால் பணக்காராகலாம், என்ன வேலை செஞ்சால், என்ன படித்தா என்ன. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகளே நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது அவர் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இது அந்த நாள் அது கவலைப்படுமா? யார் சொல்கிறார் தெரியுமா? இந்த உலக சர்வ சிருஷ்டியை படைத்த சர்வ லோகாதிபதி சொல்லுகிறார், நீ கவலைப்படாதீங்க. ஆனால் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு கொண்டோம். சரி, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்போ எப்படி இருக்குது அந்த தேவனுடைய ராஜ்யம்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். வழி பெருசாக இருக்குது, நல்லா விசாலமாக இருக்குது, நிறைய பேர் போயிடுவாங்க. இடுக்கமான வாசலை உட்பிரவேசிங்கள், ஆனால் அது போகிறதுக்கு மனசே இல்லை. கேட்டுக்கு போகிற வழியோ, கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் போயிடுவாங்க. அது இந்த இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்கிறதுக்கு எப்படி போகுதாம்? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேட 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 எல்லாம் நமக்குள்ளே அகேன்ஸ்டாக வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதோ நமக்கு நல்லா பேசுவாங்க. நம்ம சில பேரோட பேசும் பொழுது நல்லா பேசுவாங்க. நம்ம ஆண்டவரை பற்றி எப்படி சொல்லுவோம், அவங்களாலும் நன்மை பெற்றுக்கொள்ளணுமே, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுமே நம்ம சொல்லுவோம். அவர்கள் கேட்பார்கள். அவங்க வீட்டில் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். நிறைய வீடுகளை எனக்கு தெரியும், நிறைய வீடுகள். நான் ரயில்வே கேட்டாண்ட ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருக்கும் பொழுது அங்கே நிறைய வீட்டில் போய் நான் ஜாம் பண்ணியிருக்கேன். அப்போது சில வீடுகளெல்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, ஓப்பா எக்ஸ்ட்ரா நிறைய இன்னும் அதிகமாக அவங்க வேறு மாதிரி தேட ஆரம்பிப்பார்கள். அவங்கள விடவா நம்ம அப்படின்ற மாதிரி. பிரியமானவர்களே, ஜீவனுக்கு போகிற வாசலை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவங்க இதில் இல்லாமல் ஓடி போயிடுறாங்க. அதில் நிற்கிறவங்க சில பேர் நிற்கிறார்கள். எனக்கு ஆண்டவர் ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு கதையை போட்டார் என் இருதயத்தில். நல்லா தூங்கிட்டுருக்கேன். அது அப்படியே டைரக்டருக்கு கற்பனை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எனக்குள்ளே வருது. என்னன்னு பார்த்தா, ஒரு எஜமான் இருக்கார், பயங்கர கோடீஸ்வர எஜமானன் இருக்கார். அந்த கதை கூட நான் சொன்னேன், அது சொல்ல தெரியாமல் சொன்னேன் அந்த சண்டே கிளாஸில் நான். அப்போது அந்த எஜமானுக்கு 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வெளிநாட்டுக்கு போகிறார். ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்துக்கு போகிறார். அப்போது அங்கே என்ன பண்ணுறார், பார்க்குறதெல்லாம் வாங்கி 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 2 பேர்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவங்களுக்கு அந்த பெரிய பெட்டி ஃபுல்லாக ரொம்பி போகுது 2 பேருக்கும். அதை சுமக்கவே முடியல. அவங்க முறுமுறுக்கிறாங்க, கோப்படுறாங்க, எரிச்சலாக வராங்க. இப்படி வாங்கி வாங்கி கொடுத்தா எப்படி தான் சுமக்கிறது? இந்த ஆள் இப்படி பண்ணுறானே, இவனுக்கு வேலை செய்கிறதுக்காக நம்ம வந்தால் இந்த மாதிரி நம்மளை கொடுமைப்படுத்தலான்னு சொல்லி அது ஃபுல்லான பிறகு இழுக்க முடியல, தூக்க முடியல. மானாவரியே இழுக்கிறாங்க. மானாவரியை இழுத்து வலிச்சு சேத்துல, மண்ணில், மேட்டில், பள்ளத்தில், குப்பையில் எல்லாம் இழுத்துக்கிட்டு வராங்க. அந்த பெட்டியை கொண்டு வந்துடுறாங்க. எப்படியோ என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க, இந்த தேசத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது.
அவர் பார்க்குறாரு, எஜமான் பார்க்குறார். அவங்கள அந்த வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு அந்த 2 பெட்டி எடுத்துன்னு வாங்க. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, வந்துட்டான். வாங்கி கொடுத்தது இல்லாமல் திருப்பி நம்மளை எடுத்துன்னு வர சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வேண்டாம் வரப்போ எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது அது கண்டும் காணாமல் அந்த எஜமான் இருக்கிறார், எஜமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை எடுத்துகிட்டு வந்த உடனே 2 பேர்கிட்டயே அந்த பெட்டி 2 பேரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அந்த பெட்டியை அநேக ஜனங்கள் பார்க்கும்படியாக அந்த உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை அப்படியே என்ன பண்ணுறாரு, 2 பேர்கிட்டே கொடுக்குறாரு. திறந்தா அநேக பொக்கிஷங்கள். பிரியமானவர்களே, அந்த இடுக்கமான, கஷ்டமான, இழுக்க முடியாதது, அதை சுமக்க முடியாத இருந்து தூக்கிட்டு வந்த பொக்கிஷத்தை அந்த எஜமான் கொடுத்தார். எப்படியோ சமாளித்து எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டானுங்களே அப்படி சொல்லி அந்த பொக்கிஷத்தை அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அவங்க பார்த்தோன்னே மனசு கசங்கி அழுகுறாங்க. ஐயோ, நமக்காக வாங்கினதை நம்மளே இப்படி அலட்சியம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, அதை போல தான் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்ட இயேசுவை நம்ம நிறைய நேரம் அசட்டை பண்ணுகிறோம். அவர் நமக்காக ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்கார், பரலோக ராஜ்யத்தை வச்சுருக்கார். அதை அறியாமல் நம்ம இருக்கிறோம். வேண்டாவிருப்பா சில நேரம் இருக்கிறோம், வேண்டாவிருப்பா சில நேரம் சுமக்கிறோம், வேண்டாவிருப்பா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது மிக்க சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ அன்பா நம்ம மேலே. எனக்கு அந்த கதையை அன்னைக்கு சொல்ல தெரியாமல் நான் சொன்னேன். பிரியமானவர்களே, செபித்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய ஆண்டவர் வார்த்தை போடணும், நிறைய சொல்லணும் ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாராக. அப்போ பாருங்கள், அந்த பொக்கிஷத்தை பார்த்தோன்னா அவங்க மனம் திரும்பி அவங்க மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் ஒப்புரவானார்கள். பிரியமானவர்களே, அதே போல் நாம் அவர்களைப் போல ஏனா தானான ஊழியம் செய்யாமல், ஏனா தானோ இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது இடுக்கமான வாசலை நம்ம போய் அவர் ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமாக தான் இருக்கும். அதை என்னதென்று கண்டுபிடித்து அவரோடு இணைந்து நம்ம போவோமா, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக நம்ம போய்விடுவோமா. பிரியமானவர்களே, அதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும், முதலாவது தேட வேண்டும். பின்பு எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். காட்டு புஷ்பத்துக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? மிக மிக அதிகமாக செய்வார். ஆமென். இந்த வார்த்தைகள், இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அநேக பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.